ஒரு பைலட் இன்னொரு பைலட்டை பார்த்து கேட்கறாரு, இந்த சுவிட்ச் ஏன் கட் பண்ணன்னு சொல்லி. ரெண்டு இன்ஜினுமே கட் ஆகுது. அதுதான் வந்து இப்ப எல்லாருக்குமே இப்ப ஷாக். பைலட்ஸை தவிர ஃபியூலை கட் பண்ணவே முடியாது, சிஸ்டம் பண்ணவே பண்ணாது. இந்த சுவிட்சும் தானா வந்து கீழே விழாது, மேல தூக்கி எஃபர்ட் போட்டு போடணும். அதுவும் ரெண்டு ஒரே நேரத்துல விழல. ஃபர்ஸ்ட் ஒன்னு, அப்புறம் ஒரு செகண்ட் கழிச்சு இன்னொன்னு. இது மாதிரி விழுந்திருக்கு. இந்த விழுந்தது வந்து தானா விழுந்ததுன்னு கூட நம்ம அசைவ் பண்ணா கூட எதுக்கு ஒருத்தர் வந்து இன்னொருத்தர்கிட்ட கேட்கறாரு. அதே மாதிரி இந்த ரிப்போர்ட்ல எது தெளிவா இல்லைன்னா யார் யார்கிட்ட கேட்டாங்கிற விஷயமே போடல. நீங்க பாருங்க, ரெண்டு கட்டா இருக்கு, ரெண்டும் செப்பரேட். அது வந்து மேனுவலா தான் பண்ண முடியும். அதுல வந்து எலக்ட்ரானிக்கலா ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து அது மாதிரி எல்லாம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த ஸ்ப்ரிங் லோட் கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து ஒரு எஃபோர்ட் போட்டு தான் அதை பண்ண முடியும், பண்ணணும்னு நினைச்சுதான் பண்ண முடியும். சுவிட்ச் தான் மெயின் காஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் வந்து நிக்குது. அதாவது இது ரெண்டு பாத்தீங்கன்னா நாப் மாதிரி இருக்கு பாருங்க, சின்ன நாபா ரெண்டு தெரியுதா? அது தெரியுது சார், தெரியுது. இந்த நாப் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, ஆக்சிடென்டலா கை, ஏன்னா அது வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்விட்ச். ஏன்னா அதுதான் வந்து ஃபியூலை கட் பண்ணும், ஃபியூல் என்ஜினுக்கு கொடுக்கும். அது அந்த ஸ்விட்ச் அது ஆக்சிடென்டலா கைப்பட்டு பின்னால வந்துடக்கூடாது. ஏன்னா இந்த ஃபார்வேர்ட்ல முன்னால இருந்த பொசிஷன்ல இருந்ததுனால் அது வந்து ரன்னா ஃபியூல் போயிட்டு இருக்கு, என்ஜினுக்கு போயிட்டு இருக்கு. கீழே வந்து பின்னால கொண்டு வந்துட்டாங்களா கட். அது அதே மாதிரி அது அந்த பொசிஷன் இருக்கு. அப்ப தவறிதா கைப்பட்டு ஏதாவது ஆயிடக்கூடாதுங்கிறதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, மோஸ்ட்லி ஏர்லைன்ல எல்லாம் அப்படிதான் இருக்கும். அந்த சுவிட்சை புல் பண்ணி மேல தூக்கி கொஞ்சம் எஃபர்ட் கொடுத்து 3 விரல் தேவைப்படும், 2 விரல் 3 விரல் அப்படி புல் பண்ணி அப்புறம் பின்னால கொண்டு வரணும். ஏன்னா அது லாக் இருக்கு, இல்லாட்டினா ஏதாவது நடந்துரும் சொல்லிட்டு. இதுதான் மெக்கானிசம். ரெண்டு செப்பரேட் சுவிட்ச், ரெண்டு இன்ஜினுக்கு செப்பரேட் சுவிட்ச், எல்லாமே செப்பரேட் தான். இப்போ இந்த 3 செகண்ட்லயே ஃபர்ஸ்ட் அந்த நம்பர் 1 இந்த சைடு ரைட், ஐ திங்க் ரைட் ஹேண்ட் சைடு சுவிட்ச் வந்து பின்னால போயிருக்குன்னா ரெண்டுல இருந்து கட் ஆஃப் ஆயிடுச்சு, ஃபியூல் கட் ஆஃப் ஆயிருக்கு. நம்பர் 2 உடனே ஒரே ஒரு செகண்ட்ல அதுவும் கட் ஆஃப் ஆயிருக்கு. 3 செகண்ட்ல இது டேக் ஆஃப் ஆகி 150 நாட்ஸ் தான் ரீச் பண்ணிருக்கு, 625 அடி போயிருக்குது. அதுக்குள்ள இம்மீடியட்டா கட் ஆன உடனே தான் உங்களுக்கு அந்த கீழே வந்து அந்த ராட் கீழே விழுந்துருச்சு. ஏன்னா பவருக்கு போயிடுச்சு. அப்ப அதனாலதான் ஹைட்ராலிக்கெல்லாம் வேலை செஞ்சிருக்காது. அப்புறம் செகண்டரி ஆயிடும். அதாவது பைலட்ஸுக்கு வந்து அப்புறம் ஏன் வீல் போகலங்கிற கொஸ்டின்லாம் இல்லை, ஏன்னா இப்போ கிரேவ் டேஞ்சருக்குள்ள போயிட்டாங்க. அப்ப செகண்டரி ஆயிடும். இப்போ இதுல என்ன பெரிய கன்ஃபியூஷன் கொடுத்துருச்சு எல்லாருக்கும் அப்படின்னா, ஒரே ஒரு கான்வர்சேஷன் வந்து வெளியே வந்திருக்கு இந்த ரிப்போர்ட்ல. என்ன ரிப்போர்ட் அப்படின்னா, ஒரு பைலட், அது எந்த பைலட்னு சொல்ல, அது கேப்டனா ஃபர்ஸ்ட் ஆபீசர்னு சொல்ல, ஒரு பைலட் இன்னொரு பைலட்டை பார்த்து கேட்கிறாரு, இந்த சுவிட்சை ஏன் கட் பண்ணன்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து இப்ப எல்லாருக்குமே இப்ப ஷாக், ரியல் ஷாக். வந்துட்டு பதில் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபியூல் கட் ஆஃப்ங்கிறது எந்த மாதிரி சமயத்துல பண்ணுவாங்கன்னா, டேக் ஆஃப் சமயத்தில் கூட பண்ணலாம். சமயத்தில் அது வந்து ரெண்டு இன்ஜினுக்கு இல்லை, ஒரு இன்ஜின்ல பேர்ட் ஸ்ட்ரைக் இருக்கும், அல்லது இன்ஜின் ஃபயர் ஏதாவது வந்திருக்கும். அப்போ வந்து இமீடியட்டா ஃபியூல் கட் பண்ணலன்னா அந்த வந்து இன்னும் ஃபயர் அதிகமாகிடும், அல்லது பேர்ட் ஸ்ட்ரைக்களுடைய டேமேஜ் அதிகமாகிடும் சொல்லிட்டு அப்பதான் கட் பண்ணுவாங்க. பைலட்ஸை தவிர ஃபியூலை கட் பண்ணவே முடியாது, சிஸ்டம் பண்ணவே பண்ணாது. சிஸ்டம்ல ஏதாவது ஒரு இஷ்யூ வந்ததுன்னா கம்ப்ளீட்டா வந்து அது கம்ப்யூட்டர் மேனேஜ் சிஸ்டம், அது வந்து ஓப்பன் பண்ணி விட்டுரும், ஃபுல்லா ஓட வைக்கும், ஒளி ஷட் பண்ணாது. அதான் நம்ம பைக்குக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பைக்ல வந்து த்ராட்டில் கட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபியூல் போறது கம்மியாகி ஸ்லோ டவுன் ஆகும். ஆனா பிளேன்ல இது சின்ன 2 பேர் உட்காந்து பழகிற விமானமா இருக்கட்டும், அல்லது 787 இருக்கட்டும், எல்லாம் ஒரே மெத்தட் தான். அதாவது அது ஒயர்ல வேலை போயும், இது வந்து கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்டு வால்வு. அப்போ வந்து கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கா ஓபன் பண்ணிடும் ரெண்டுமே. சோ கட் ஆகாது. சோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இது வந்து அதே மாதிரி இந்த சுவிட்சும் தானா வந்து கீழே விழாது. இதை ஒருத்தர் மேல தூக்கி எஃபர்ட் போட்டு போடணும். அதுவும் ரெண்டு ஒரே நேரத்துல விழல. ஃபர்ஸ்ட் ஒன்னு, அப்புறம் ஒரு செகண்ட் கழிச்சு இன்னொன்னு.